சார் நீங்களா? அதுடே வா 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 வா. உங்களை இந்த சீட்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சீட்டை மறுபடியும் நான் போராடி பிடிச்சதே உனக்காகத்தான். யாரா வரத்துக்குள்ள நீ எம்பிட்டுக்குள்ள போயிட்டு போ. என்ன சார்? போங்கறேன். தேங்க்யூ. அப்பா கூப்பிட்டு இனிமே நீங்க அந்த கிழவனுக்கு கீழே வேலை செய்ய வேண்டியதில்லை. ஆல் இன் ஆல் அப்பாதான். அப்போ இனிமே அம்மா ஆபீஸ் வர மாட்டாங்க. நிச்சயமா வரமாட்டா. வெரி குட். அப்பாடா, இனிமே நமக்கு விடுதலை. இந்த விடுதலை நீடிச்சிருக்கணும்னா நான் சொன்னபடி எல்லாம் நீங்க கேட்கணும். அப்பா தப்பா சொன்னா கூட தப்பாம கேட்போம். என் பசங்களை நானே அப்படி கெடுத்துருவேனா? கங்கா, நீ ரேஸ் கோர்ஸுக்கு போய் நான் குறிச்சு கொடுத்திருக்கிற இந்த நம்பர்ல இந்த பணத்தை கட்டுற. சீக்கிரம் போ. ஜாக்பாட்டோட வரேன் டாடி. சுரேஷ், நீ என்ன செய்யற? இந்த நாற்கால உட்கார்ந்து எனக்கு வர போன் எல்லாம் அட் பண்ற. போன் பண்றவங்க கிட்ட அப்பா முக்கியமான வேலையை போயிருக்காரு, வரத்துக்கு நேரமாகுன்னு சொல்றேன். ஓகே டாடி. அப்பா தலையை வலிக்குதே. நான் அமிர்தாஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன். அப்பா நானும் நீ என்ன பண்ற? உன் சீட்ல உட்கார்ந்து இவங்க சீட்ல அவங்க செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து செய்யற. போ. டே பாண்டியா, அந்த கிழவனை மட்டும் இந்த ரூமுக்குள்ள விட்டுறாத, டேஞ்சரா போயிடும். ஓகே டாடி, நான் பாத்துக்கிறேன். அமிர்தாஞ்சம் நீங்க தேய்ச்சி தேய்ச்சிட்டு வாங்கப்பா. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னுமா அப்பா அமிர்தாஞ்சனம் தேய்ச்சிட்டு இருக்காரு? லிங் 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 லிங். எஸ் கம் இன். ஹலோ ஹலோ. தம்பி, அப்பா இல்லையா? அப்பா முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. அப்பாவுக்கு இந்த பொண்ணை அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினா, தம்பிக்கு அறிமுகப்படுத்தினா எல்லாம் ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்ல. இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை இது ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கும். கிளிங் லிங் லிங் கிளிங் லிங் லிங் கிளிங் லிங் லிங். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாலும் கேட்கும். ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க. இந்தாங்க பொண்ணோட அட்ரஸ். எப்ப வேணாலும் சந்திக்கலாம். நான் வரட்டுமா? வரேங்க. பாய். யாருடா போன் எடுத்து கீழே வச்சது? போனா நான் இல்லம்மா, எனக்கு தெரியாதுமா. சரியா வை. அப்பா எங்கடா? அப்பா 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 பார்க்க தான் நான் இங்க வந்தேம்மா. அப்பாவை பார்க்க வந்தியா? சரி சரி, உன் சீட்டுக்கு போ. யாருமே இல்ல. வா வா. நில்லுங்க. இருக்கட்டும். நீங்களா, என்ன வேணும்? ஒண்ணு இல்ல சார், இந்த பொண்ணுக்கு எனக்கும் ஒரு பந்தயம். யாரு ட்ரெஸ் கம்மியா போடுறதுன்னா? அதுல சார் வேற ஒண்ணு. அது நீங்க தான் டீச்சர் இருந்தா இந்த ஃபேக்டரி ஓனர்ஸ். நான் சொல்றேன், நான் இல்லங்கறேன். இந்த பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட். அவங்க 3 பேரும் முதலாளி இல்ல, அவங்க அம்மா தான் முதலாளி. அப்புறம் நான் சொல்றேன், அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் இல்லங்கறேன். நீ சொல்றதுதான் கரெக்ட். அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஏன்னா அவங்க 3 பேருக்கும் ஒரே வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சி வேணுமா? ஒரே வயிறு கிடைக்குமா? அக்கா தங்கச்சிகளா வேணுமா? சார், இந்த ஃபேக்டரியில எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இடத்த காலி பண்ணுங்க. சார் இந்தாங்க சார். சார், இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை கிடைச்சதும் 1 மாச சம்பளத்துக்கு முழுசா கொடுத்துறோம். அப்படியா? வழிதானே, கிடைச்சிருச்சு. எங்க முதலாளி அம்மா ரொம்ப இறக்கப்பட்டவங்க. ஏழை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனடியா உங்களுக்கு ஒரு வேலை. ஆரன் சத்தம் கேக்குது, முதலாளி அம்மா வந்துட்டாங்க. இங்க இருந்தா எழுங்க. கமான்.
யார் நீங்க? 10 ரூபா கொடுத்தவங்க. என்ன வேணும்? ஒரு வேலைங்க. சரி சரி, உள்ள வாங்க. உள்ள நுழைங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்களை எல்லாம் பார்த்தா ஏழைங்க மாதிரி இந்த தெரியலையே. காலத்துல நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு போலேன்னா யாரும் பேச கூட மாட்டேங்கிறாங்கம்மா. அதுவும் கரெக்ட் தான். நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வரீங்க? நாங்க வெளியூருங்க. 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. அக்கா தங்கச்சிங்களா? ஆமாங்க. ஒரு தாய் பெத்த பிள்ளைங்க. ஆனா அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்க. நாங்க அனாதை ஆயிட்டோம். ஆமா, நீங்க எல்லாரும் எங்க தங்கி இருக்கீங்க? கூட பிறந்த சகோதரி மாதிரி ஒருத்தர் ஆதரிச்சு எங்களுக்கு தங்க இடம் கொடுத்திருக்காருமா. ஈஸ்வரன் கோயில் தெரு நம்பர் 24ங்க. சரி, இப்ப வேலை காலி இல்ல. இருக்கும்போது நான் சொல்லி அனுப்புறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. இல்லன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா நேரா நாங்க சமுதிரத்துக்கு தான் போவோம். என்னம்மா இது? உங்களோட தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. வேலையை நாங்க உண்டாக்கிடுறோம். அது எப்படி? சிம்பிள் மேடம். உங்க கம்பெனி பார் ஷாப் 100 கொடுங்க. நாங்க கடைக்கடையா போய் வித்துட்டு வந்துடுறோம். அப்படி விக்கலன்னா எங்களை வேலையை விட்டு நிக்கிறீங்க. ஆமாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. வெரி குட். உங்களுடைய தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். நாளைக்கே ஏற்பாடு பண்றேன். இப்ப போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். ஐயோ, பாருங்க சார், இதே மாதிரி ஒரு சோப்பு திருடிட்டு ஒருத்தன் ஓடிட்டா சார். இதுக்காம தங்கத்தை பறி கொடுத்த மாதிரி கத்துன? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த சோப்பு தங்கத்தை விட மேலானது. எப்படின்னு கேக்குறீங்களா? இது வரைக்கும் நீங்க துணிக்கு ஒரு சோப்பு, உடம்புக்கு ஒரு சோப்புன்னு தனித்தனியா வாங்கிருப்பீங்க. இனிமே நீங்க அப்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க சோப்பா வாங்கிட்டீங்கன்னா முன் பக்கம் தேய்ச்சா உடம்பு, பின் பக்கம் தேய்த்தால் துணி. விலைவாசிகள் விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கனமான புதிய கண்டுபிடிப்பு 2 in 1. வாசனை மிகுந்தது, முறை நிறைந்தது, எத்தனை வருடங்கள் ஆனாலும் கரையாதது, எவ்வளவு தேய்த்தாலும் அழுக்கும் போகாது. மற்ற சோப்புகள் போகாது. எங்கள் சோப்பு அழுக்கை அறவே அகற்றிவிடும். என்ன மாணிக்கண்ண ஒண்ணும் புரியலையே. இந்த சோப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கிய பிறகு இந்தியாவிலேயே முதல் மாடல் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கவர்ச்சி கன்னி நீச்சல் உடையில் வந்து இந்த சோப்பை எப்படி உபயோகிப்பது என்பதை உங்களுக்கு செய்து காட்டுவாள். உண்மையிலே இந்த பொண்ணு நீச்சல் உடையில வருமா? ஆமா, இங்க இருக்கிற சோப்பெல்லாம் வித்த பிறகு கண்டிப்பா வரும். அப்படின்னா நான் சோப்பு கொடுமா? என்னம்மா பேசாம இருக்கீங்க? அந்த பொண்ணை நீச்சல் உடையில வர சொல்லு. சந்தியா, நீ போய் நீச்சல் உடையில வாமா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நேத்துக்கு இதே மாதிரி நீச்சல் உடையில வந்தப்போ திடீர்னு போலீஸ் வந்து ஜனங்களையும் எங்களையும் மேல ஏத்திக்கிட்டு போயிட்டாங்க. அபராதம் கட்டிட்டு வெளியில வந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி போலீஸ் வந்தா நீங்களா எடுத்து நின்னு போறாங்க. ஐயோ, அத போலீஸ். யாரும் ஓடாதீங்க. பின்னாடியே வேன் வருது. ஒழுங்கா வேன்ல ஏறணும். தெரியுதா? ஏய் மாணிக்கம். அடே, 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 அடே. இந்தாங்க. என்னம்மா ட்ரெஸ்ஸுக்கே வாடகை 40 ரூபா ஆச்சு. சரி, இன்னும் 10 ரூபா குடுறி. நாடகத்துக்கு போனோம். கரெக்டுமா? வாங்கயா. வாங்கடி. எங்க கம்பெனி சொல் பண்ண ஃப்ராட் பண்ணி விக்கிறவங்களுக்கு தரமா கெட்டு போச்சு. அம்மா திரும்பி வரட்டும். உங்க சாதனையை சொல்லி சீட்டை கிழிச்சிடுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம் ப்ளீஸ். எதுக்காக பொய்யும் புரட்ட சொல்லி சோப்பை வித்தீங்க? சோப்பு விக்கலன்னா உங்க அம்மா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டா உங்களை அடிக்கடி பார்க்க முடியுமா? எங்களை எதுக்கு நீங்க அடிக்கடி பார்க்கணும்? ஆம்பளையா பிறந்துட்டு இது கூட புரியலையா? புரிஞ்சிருச்சு. உங்க 3 பேருக்கும் எங்க 3 பேர் மேல ஒரு கண்ணு. அப்ப உங்களுக்கு எங்க மேல கண்ணு இல்லையா? யார் சொன்னது? உன்னை பார்த்த அன்னைக்கு நைட்டு கற்பனையில உன்னோட டுயட் பாடிட்டேனே. நீ சோப்பு விக்கும் போதே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல நான் உன்னை கற்பனையில பார்த்தேன். காதலிச்சிட்டேன். இவ்வளவு அல்பா கற்பனையிலே மிதக்கிறவனுங்க நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஏன்னா நான் செயல் வேற, மதுரை வேற, பரம்பரை.